ஹுப்ளியிலேருந்து நாங்கள் ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். நேராக மகாராஷ்டிரா தான் போகிறோம். அதிகாலையில் ஒரு 6 மணிக்கு முன்னே நாங்கள் கிளம்பிட்டோம். என்ன காரணம்னா, நம்ம ஒரு 8 மணி 9 மணிக்கு கிளம்புனோம்னா அது எல்லோரும் ஆஃபீஸ் போகிற டைம், ஸ்கூலுக்கு போகிற டைமுங்கனால, ஒரு பீக் டைமுங்கனால நம்ம முன்னுக்கூட்டியே கிளம்பி போனோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக போய்க்கலாங்கிறதுக்காகவே அதிகாலையிலே நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ நம்ம போயிட்டுருக்க ரோடு ஹுப்ளி சிட்டி ரோடு. எந்த வண்டியுமே பெருசாக இந்த சாலையில் வரல இந்த டைமில். அதனாலே இந்த டைமில் போனால் சரியாக இருக்குங்கிறதுக்காகவே நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போது நம்ம போயிட்டுருக்க பாதை ஹுப்ளி டு நேராக மகாராஷ்டிரா போகிற ஹைவே. அவ்வளவு ஒரு காலையில் நல்ல ரம்மியமான காட்சி. சன்ரைஸையும் பார்த்துட்டு அப்படியே காலையில் பைக்கையும் ஓட்டிக்கிட்டு ஒரு சின்ன குளிரில் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பயணத்தை பண்ணும்போது அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. என்னதான் நம்ம ஒரு வெளியூருக்கு போகும்போது பஸ்ஸில், ட்ரெயினில் எதில் போனாலும் பைக்கில் போகிற அளவுக்கான ஒரு அனுபவம் எதுலேயுமே கிடைக்காது. ஏன்னா நம்மளே ஓட்டுறோம், நினச்ச இடத்துல நிப்பாட்டிக்கிடுவோம், நினச்ச இடத்துல நம்ம டீ குடிச்சிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நம்ம என்ஜாய் பண்ணி போகலாம். நம்ம ஓட்டிக்கிட்டு நம்மளே போகிறதுனால நம்ம நல்லா என்ஜாய் பண்ணி போகலாம். நானும் என் கூட வர்ற அண்ணன் ஈசாக் அவர்களுமே 100 கிலோமீட்டர் போவோம், ஒரு 80 கிலோமீட்டர் போவோம், டீ குடிப்போம், மறுபடியும் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒரு 50 60 கிலோமீட்டர் போவோம், டீ குடிப்போம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே நல்லா என்ஜாய் பண்ணி அவ்வளவு இதாக நாங்கள் பயணப்பட்டோம். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே தொடர்ந்து நீங்களும் எங்களோட பயணப்படுங்க. ஃபுல்லாக ஆயிட்டு நம்ம இப்போது கர்நாடகா பார்டரில் இருக்கோம். மகாராஷ்டிரா நெருங்கியாச்சு. நம்ம ஊர்லேருந்து கிளம்பும்போது ஏற்கனவே 2 வாட்டி டேங்க் ஃபுல் பண்ணிட்டோம். இப்போ 3ஆவது வாட்டி டேங்க் ஃபுல் பண்ணுறோம். ஏற்கனவே ஒரு 1.25 லிட்ரு வண்டியில் இருந்துச்சு. இப்போ ஒரு 12.25 லிட்ரு போட்டிருக்கோம். 14 லிட்ரு ஃபுல் பண்ணியாச்சு. நம்ம தமிழ்நாட்டை விட இங்கே விலை கம்மி தான். இங்கே 101 ரூபா 78 பைசா தான். நம்ம தமிழ்நாட்டில் 103 ரூபா. குறைய மாட்டேங்க. குளிர்னா குளிர், அவ்வளோ குளிர் இந்தியாவில் எங்களால். அப்படியே வண்டியா சரக்கு வண்டி மாதிரி வாங்கியாச்சா, சரக்கு ட்ரெயின் மாதிரி. எங்களோட காலை சாப்பாடை சாப்பிட்றதுக்காக நாங்கள் பெட்ரோல் போட்ட பல்கில் இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த மாதிரி ஒரு வண்டி கடை ஒன்று இருந்துச்சு. காலையில் நல்லா இட்லி சாப்பிட்டோம். இட்லி, வடை எல்லாம் சாப்பிட்டோம். அருமையாக இருந்துச்சு. இட்லி ஒரு வடை நல்லா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இட்லி? நம்ம ஒரு இட்லி மாதிரி இருக்கா? அப்படி நம்ம ஒரு இட்லி மாதிரி இல்லை, இது நல்லா இருந்துச்சு. ரவா இட்லி மாதிரி.
டீ எப்படி இருக்கு? சின்ன கிளாஸா? கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அனுபவம் தான். சுவை எப்படின்னு பார்ப்போம். நல்லா இருக்கு. கொஞ்சம் மசாலா டீ. மசாலா டீ இந்த சைடு ஃபுல்லாக மசாலா டீ தான். நல்லா இருக்கு. இட்லியை பற்றி சொல்லலை. இட்லி வந்து இங்கே எப்படின்னா நல்லா இருக்குது. எப்படின்னா அந்த இட்லி விற்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரவா இட்லி மாதிரி பார்க்குறதுக்கு இந்த அளவுக்கு நல்லா இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா சுவையாக இருக்குது. கடை செட்டப் எப்படி இருக்குது? வண்டியிலே கடை, நடமாடும் உணவகம். ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்காங்க? இவ்வளோ குட்டியாக இருக்கே இந்த தக்காளி பேர் என்னது? கை விட்டு பாரு. இவ்வளோ குட்டியாக தக்காளி இருக்குல்ல, அது பேர் என்னது? குட்டி தக்காளி. குட்டியாக இருந்தால் குட்டி தக்காளியா? ரைட்டில் இருக்கு. லேண்ட்ஸ்கேப் இருக்கு. இவ்வளோ குட்டியாக இருக்குது. குட்டி தக்காளியா? அது பேர் குட்டி தக்காளி தான். பறிச்சு டேஸ்ட் பாரு. எம்மடி வேண்டாம், விச தக்காளியாக இருக்கும். ஏன் நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டீங்களா? தக்காளி பழம் டேஸ்ட்டு தான். ஆமாம், தக்காளி தான். வாயில் வைப்பா. நாங்கள் மகாராஷ்டிராக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது இந்த சாலை ஓரமாக பெரிய பெரிய மலைகளை வந்து உடச்சிட்டு இருந்தாங்க. இந்த சாலை விரிவாக்கத்துக்காக இந்த மலைகளை உடைக்காங்களா, இல்லை இந்த மலையை உடைக்கணுங்கிறதுக்காக இந்த சாலை விரிவாக்கங்கிற பேரை கொண்டாடுறாங்களாங்கிறது தெரியலை. எல்லா பக்கமும் இந்த கனிம வள கொள்ளைங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. என்ன செய்ய, அரசியல் அப்படி. வழியாக மகாராஷ்டிராவுக்கு என்ட்ரி ஆகிட்டோம். மகாராஷ்டிராவில் என்ட்ரி ஆகிருக்குங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னா வடப்பா வந்துடும். வடப்பாவு ஒரு பக்கத்தில் அப்படியே 2 சாயா போட்டு, அண்ணனுக்கு ஒன்று எனக்கு ஒன்று ஒரு சாயா போட்டு முடிச்சு கிளம்ப வேண்டி தான். மகாராஷ்டிரா வந்தாச்சு ஒரு வழியாக.
இருக்கு இடம்? லொக்கேஷன் நல்லா இருக்கா? வியூ பாயிண்ட் வியூ பாயிண்ட் எப்படி இருக்கு? வடப்பாவு சாப்பிடுமா? பாம்பே ஸ்பெஷல் வடப்பாவு, மகாராஷ்டிரா ஸ்பெஷல் வடப்பாவு. முதல் வடப்பாவா? ஆமாம், வடப்பாவு. அதில் இப்போ பைப்லாம் விட்டுருக்காங்க பாறையில். அது மழை தண்ணி ஊற்றுதான் இருந்தால் அப்படியே வடியும், அதுக்காக கூட ஊசி இருக்கலாம். விட்ருக்காங்கண்ணா. ஊசிலாம் வச்சுருக்காங்க. ஏதோ பண்ணிட்டு வடப்பாவு, வடப்பாவு, மும்பை வடப்பாவு. இது சாப்பிடுங்க. மிளகா வந்து கடிச்சிட்டு ஒரு கையில், அது பொரிச்ச மிளகா. ஏன் தெரியலையே. இது வடை இருக்கு. பாவு, பாவு, பாவுண்ணா ரொட்டி, ரொட்டி தான் பாவு. ஊடான். காரமாக இருக்க. எனக்கு காரம் இந்த அளவுக்கு ஒத்துக்கிறாதா? எனக்கு காரம் ஒத்துக்கிறாதா? அதுதான் பாவு குடிக்கிறது. காரத்தில் ஏற்றி வச்சிருக்காங்க. இதெல்லாம் காரமாக இருக்கும். பாம்பே போனால் நார்மலாக இருக்கும். வடப்பாவு. நம்ம ஊரில் உருளைக்கிழங்கு போண்டா இருக்குல்ல. மகாராஷ்டிராவில் வந்து முதல்ல இந்த இது சாப்பிடுவோம். இது கூட மிளகா போட்டு வச்சுருக்காங்க. கடிச்சு ஏற்கனவே காரம். உப்பு போட்டது. மிளகா, பச்சை மிளகாவா உப்பு போட்டு பொரிச்சுருக்காங்க. சுவை நல்லா தான் இருக்குது. எனக்கு கொஞ்சம் காரம் வந்து ஒத்துக்கிடாது, காரமாக இருக்குது. இப்போ இது கூழ் குடிக்கிறதா இருந்தால் நம்ம ஏரியாவில், நம்ம பகுதியில் வந்து கூழ் கிடைக்குது. இது சிறப்பாக இருக்கும். ஏக்கமாக மாதிரி நீங்கள் பேசுறது கேட்கும். சரி, சாப்பிட்டு நம்மளோட ரைடை கண்டினியூ பண்ணுவோம். பாய். அண்ணனும் நானும் பயிர் நிறைய வடப்பாவு சாப்பிட்டு கொஞ்சம் ஓய்வு எடுக்கலான்னு இந்த மரத்து நிலையில் வந்து உட்கார்ந்தோம். காற்று நல்லா அடிச்சுது. இந்த கடை எங்கே இருக்குன்னா, புனேலேருந்து ஒரு 100 கிலோமீட்டருக்கு முன்னையே இருக்குது. நல்லா அருமையாக இருந்துச்சு வடப்பாவு. இப்போ இந்த இடத்துல நான் ஏன் நிற்கிறேன்னா, இதுக்கு முன்னே இருக்க இடத்த பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க. ஆமாம், ஒரு டனல் ஒன்று வந்துச்சு. அதனால் அந்த இடத்துலேருந்து ஒரு புகைப்படம், ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்துக்கலான்னு சொல்லி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். உள்ளே போக 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 பயங்கரமாக இருக்கும். நான் ட்ரெயினில் வந்திருக்கேன் இந்த மாதிரி இடத்துக்குலாம். இப்போ பைக்கில் போகும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், இந்த டனலு முடிகிற வரைக்கும் கட்டாயம் இந்த வீடியோவில் இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். ஒரு அனுபவமாக இருக்கும். நான் ஓட்டிகிட்டு போகிற எங்களுக்கு ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருந்துச்சு. சீக்கிரம் முடிஞ்சிச்சே டனலு அப்படின்னு. ஏன்னா கொஞ்சம் பெரிய டனல் தான் இருந்தாலும் நாங்கள் ஓட்டிகிட்டு போகிற இதுக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரியே இருந்துச்சு. அதுக்கு நம்ம உள்ளே இருந்து பயணிக்கும் போது தான் அந்த அருமை தெரியும். நல்லா சில்லுன்னு இருந்துச்சு இடம். வாங்க, அப்படி எங்களோடையும் சேர்ந்து பயணிங்க. இவ்வளோ காரை ஒதுக்கி விட்டுட்டு வியாபாரம் நடக்கும். அப்படி தானே?
மகாராஷ்டிரா மாநிலத்தோட ஒரு முக்கிய சிட்டியான புனேக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். இந்த புனேக்கு அடுத்து ஒரு மிக முக்கியமான ஒரு இடம் இருக்குது, லோனாவாலான்னு சொல்லி. நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்படி ஊட்டி கொடைக்கானலோ அந்த மாதிரி மகாராஷ்டிராவுக்கு லோனாவாலா வந்து ஒரு முக்கிய சுற்றுலாத்தலம். ஆனாலும் எங்களால் உங்களுக்கு லோனாவாலாவை காட்ட முடியல, ஏன்னா இது ஈவினிங் டைம் ஆகிட்டு, இருட்டுற டைம் ஆகிடுச்சு. அதுபோக லோனாவாலா கிட்ட போகும்போது பயங்கர மழை வேறு. அதனால் இந்த தடவை அதை ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம் லோனாவாலாவை. மும்பை வரைக்குமே மழை தான். நாங்கள் பிறகு மும்பைக்கு போய் சேர்ந்து அப்புறம் அங்கே எனக்கு தெரிஞ்ச நண்பர்களோட ஒரு ஆஃபீஸ் ரூமில் நாங்கள் தங்கிட்டோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து மறுநாள் அப்படியே மும்பையை ஒவ்வொரு இடமா நாங்கள் சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். அதோட வீடியோக்கள் எல்லாமே இனிமேல் உங்களுக்கு இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோக்களாக அது வரும். உங்களோட ஆதரவை எங்களுக்கு தொடர்ந்து கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க. மிக்க நன்றி.